இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சுவிசேஷம் எப்படி போய் அறிவிக்கணும் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு இந்த சில வசனங்களோட ஆவியானோட துணையோடு சேர்ந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்க மத மாற்றம் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எங்களை மத மாற்றம் பாக்குறீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? தேவன் ஒருவர் என்று இருக்கும்போது எப்படி மதம் மாற்ற முடியும்? கிறிஸ்துவன்றது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம். அப்போ நீதியை பிரசங்கித்த நோவா நீதியை பிரசங்கித்திருக்கிறார் இல்லையா? மாதிரி ஜலப்பிரளயம் எல்லோரையும் வாரிக்கொண்டு போக போகுது. அதனால மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. இப்போ அதே போலதான் நம்மளும் என்ன உங்களுக்கு உபதேசம் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் நம்ம சுவிசேஷம் ஆரம்பிக்கும். இப்போ இதேதான் நம்முடைய கர்த்தர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, மனம் திரும்புகள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அவங்க கேட்பாங்க, கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு நீங்க ஏன் போதிக்கிறீங்க, போய் புறஜாதிக்கு போதிங்கன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? இஸ்ரேலுக்கு தான் முதல்ல என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அனுப்புனார். அப்போ இவங்க இன்னைக்கு கள்ள சுவிசேஷத்துல இல்ல வேறொரு கிறிஸ்துவை என்ன பண்றாங்கன்னா நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனால சுவிசேஷம் அறிவிப்பது நம்மளுடைய கடமை. எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது நம்மளுடைய கடமை. எப்படி நோவா நீதியை பிரசங்கித்தாரோ, நாமளும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை சமீபமா இருக்குது என்றும், அவரோட வருகைக்கு முன்பாக 3ஆம் உலக போர் வரப்போகுது என்றும், அந்த மகா உபத்திரத்துல நீங்க தப்பித்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்காக மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சுவிசேஷம் அறிவிக்கும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஆமென், ஆமென். நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது முதல்ல இந்த வசனத்தை தான் சொல்லணும். மரித்தோர் உயிர்த்தெழல் இல்லாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், சாவோம் சொல்லி நம்ம இருக்கலாமே. அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோமே. ஏன்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவன் எழுந்திருக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வேத வசனம் எழுதிருக்கு இல்லையா? அப்போ கிறிஸ்து எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அப்போ உயிர்த்தெழுதல் உண்டு. அப்போ மரணத்துக்கு அப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம அவங்களுக்கு உணர்த்தணும். இப்போ மரித்த பிறகு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது என்பதை நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு உணர்த்தணும் இல்லையா? சுவிசேஷன்றது என்னது? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார் என்பது உண்மை. அதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டுன்றத நம்ம சொல்லணும் இல்லையா? ஏன்னா கிறிஸ்து மரித்தோர் எழுந்தவர்களில் நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலன் சொல்லி எழுது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆமென், ஆமென். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டுன்றது நம்ம பிரசங்கிக்கிறோம். நம்முடைய கர்த்தர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் திரும்பவும் வரப்போகிறார் என்றதை நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? அவர் தேவனுடைய குமாரனா? ஆமா. அவர் கிறிஸ்துவா? ஆமா, சத்தியம்தான். ஆனா நமக்கு கிறிஸ்துவாக வந்தது யார்? இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிகிறதே நித்திய ஜீவன். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் என்னவென்றால், தேவன் நமக்காக மனிதனாய் பிறப்பார் அப்படின்றதுதான் சுவிசேஷம். அவர்தான் தேவன் என்பதை அறிவிப்பதுதான் சுவிசேஷம். தீத்து 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆமென், ஆமென். நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதுதான் அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் இல்லையா?
அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம். தேவ பக்திக்குரிய சத்தியத்தை அறிகிற அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது, தேவன் மனிதனாக பிறந்தார். இதுதான் சத்தியம். அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். அதனால ஜீசஸ் சொல்றார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவே. அப்போ பிரசங்கன்றது இயேசுவை கர்த்தர் என்று அறிவிப்பதுதான் சுவிசேஷம் இல்லையா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படினா உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி நம்ம வாசிப்போம். அதாவது தேவன் மனிதனாக இறங்கி வந்து அவருடைய அன்பு என்னதென்று இந்த ஜனங்களுக்கு காட்டவும் இவர்களை ரட்சிக்கணும்ன்றது அவருடைய திட்டமா இருந்தது. அந்த தீர்மானத்தின்படி அவர் என்ன பண்ணாரு? மனிதனா இறங்கி வந்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரியும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள் ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. அது ரகசியம் சொல்லிது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் தமக்கு ஏற்படுத்தின ரகசியம் சொல்லி எழுதி. தேவன் மனிதனா வருகிறது தான் அந்த சத்தியம். அதை அறிகிறது தான் நம்ம நித்திய ஜீவன். இப்போ இதைதான் நம்ம போதிக்கிறோமே, இன்னைக்கு அநேகர்கிட்ட போய் சொல்றோமே, எப்படி சொல்லணும் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க கேட்பாங்கல்ல, அப்ப பிதாவியா சிலுவையில அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, ஆமா, பிதாவாகிய தேவன் தான் மனிதனா இறங்கி வரும்போது அவரை சிலுவையில அரைஞ்சாங்க. பிதாவை தான் சிலுவையில அரைஞ்சாங்க. தேவன் ஒருவர் தான். அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கதையோட சொல்லணும். ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இருக்கிறாருன்னு வைங்களேன். திருடங்கிட்ட இருக்கிற பிள்ளைகளை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணி ஒரு காய்கறிக்காரரா வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த கல்லர்கிட்ட இருந்து, அந்த திருடங்கிட்ட இருந்து அடிமைத்தனத்துல இருக்கிற அவரோட பிள்ளைகளை ரட்சிக்கணும்ன்றதுக்காக ஒரு மாறுவேட வேஷம் போட்டு அவர்களை போல அந்த இடத்துக்கு வராரு. அப்போ ஒரு காய்கறிக்காரன் எப்படி இருப்பான்? ஒரு தள்ளு வண்டி எடுத்துட்டு காய்கறி வச்சுக்கிட்டு திராசு பிடிச்சுக்கிட்டு ஒரு பணிவா இருப்பாங்க இல்லையா? அப்போ அது போலீஸ் தான் வந்தது அப்படின்னு சொன்னா, இல்ல அப்ப ஏன் அவர் காய்கறி வித்தாரு, ஏன் தராசு பிடிச்சிருந்தாரு, ஏன் வந்து எல்லாருக்கும் பயந்து இருந்தாரு, ஏன் லுங்கி கட்டி இருந்தாரு அப்படிலாம் நம்ம கேட்டா எவ்வளவு வேடிக்கையா இருக்கும் இல்லையா? அது போல தேவன் பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சமும் ரத்தத்தை உடையவரானார். நம்மளை ரட்சிக்கணுன்றதுக்காக தான் காணக்கூடாத தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது. அவர் அடிமையின் சாயலாய் மனித ரூபமாய் காணப்பட்டார்னு எழுதி. அப்ப பிதாவை தான் சிலுவையில் அரைஞ்சாங்களா? வசனம் இருக்கா? வசனத்தோடு அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள் ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று இப்போது சபை மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பவுல் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை தான். இதையும் பவுல் தான் எழுதுறாரு. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அது இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. யார் அங்க சிலுவையில் அறிஞ்சது? மகிமையின் கர்த்தர்னு சொல்லி எழுதியிருக்கு. சரி, இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். இங்க யார் பேசுறான்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் தான் பேசுறார் இல்லையா?
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேசுறாரு. அதிலேயே 10வது வசனம் வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஆமென். அவர்கள் தங்கள் குத்தினை என்னை நோக்கி பார்த்துன்னு சொல்லி எழுதிருக்கு. என் குமாரனை நோக்கி பார்த்துன்னு எழுதல. அவர்கள் தங்கள் குத்தினை என்னை நோக்கி பார்த்துன்னு எழுதிருக்கு இல்லையா? அப்போ யாரங்க குத்துனாங்க? சிலுவையில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குத்துனாங்க. அவரை தான் நம்ம என்ன பண்ணாங்க? சிலுவையில அரைஞ்சாங்க. அவரை மகிமையின் கர்த்தர்னு சொல்லி பவுல் சொல்றார் இல்லையா? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். யாருங்க வருகிறது? யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக தான் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்னு சொல்றார். சர்வ வல்லவர்னா ஒரே ஒரு தேவன், யாராலையும் முடியாகிறத செய்யற ஒரு பேர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே நான் தான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர்னு சொல்றாரு. நமக்கு 3 சர்வ வல்லமுள்ள கர்த்தர் இருக்க முடியுமா? தேவன் தான் மனிதராய் பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனம். வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு அந்த குமாரன்ற அந்த வார்த்தையில தான் அநேகர் இடறி போறாங்க இல்லையா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் எழுதிருக்கு, நித்திய பிதான்னு எழுதிருக்கு. நமக்கு 2 பிதா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ வல்லமையுள்ள தேவனா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வல்லமையுள்ள தேவனா என்னங்க? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்குன்னு சொன்ன நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்த தேவன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது பவுலும் வசனத்தினால தெரிவுபடுத்துறாரு. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. யாருங்க மனுஷனா பிறந்தது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நமக்கு ஒரே தேவன் தான் உண்டு, அவர் தான் மனிதனா இறங்கி வந்தார். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டது கிடையாது. ஆனா இந்த வசனம் பாருங்க, தேவ தூதர்களால் காணப்பட்டார். ஒரு ரூபமாய் வந்த பிறகுதான் அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார். ஒரு மனித ரூபமாய் வந்த பிறகுதான் இவங்களால எல்லாம் என்ன முடிஞ்சது? அந்த சர்வ வல்லவரை பார்க்க முடிஞ்சது. அவர் எல்லா மகிமையும் விட்டு நமக்காக என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நம் மீது கொண்ட அன்பு நிமித்தம் பரலோக மகிமையும் அவருடைய வல்லமையும் குறைத்து கொண்டு உங்களையும் என்னையும் போல ஒரு அடிமையின் சாயலானார். எதற்காக? வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். ஆமென். பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவரா இருக்க. யார் பிள்ளைகள்? நீங்களும் நானும் தான் அவருடைய பிள்ளைகளா இருக்கு. அவரும் யாரு? பிதாவும். அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவரானா ஒரு மனிதனாக பிறக்கிறார். எதற்காக? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அப்போ நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி ஆதி முதற்கொண்டு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டு
அடிமையின் சாயலாய் மனித ரூபமாய் காணப்பட்டார். அவர் அத்தரிசனமான, அதாவது அத்தரிசனமான காணக்கூடாத தேவனுடைய சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர்னு சொல்லி எழுதி. அப்போ அத்தரிசனம்னா காணக்கூடாத தேவனுடைய ரூபம். அப்போ அவர் ஒரு ரூபமாய் ஒரு மனிதனா இறங்கி வந்தார். அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர். அவர் தேவன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவன்றதை அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வருவார் அப்படின்றதுக்கான இன்னும் சில தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். ஆமென். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். அவருடைய நாமம் யெகோவான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ வனாந்தரங்கள்ல வழிகளை ஆயத்தம் பண்ணது யோவான் ஸ்நானன். வந்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதக்காரன் அவரை யெகோவான்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ யெகோவா தேவன் தாங்க நமக்காக மனிதனா இறங்கி வந்தார். அவர் கர்த்தருக்கு தான் போய் வழி என்ன பண்ணான்? ஆயத்தம் பண்ணான். சரி, மல்கியா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அது யாரு? யோவான் ஸ்நானன் இல்லையா? அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அவன் யாருக்குங்க முன்னாடி போய் வழியை ஆயத்தம் பண்றான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் என்ன பண்றான்? வழியை ஆயத்தம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்தான் இல்லையா? அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். அவர் யாருடைய ஆலயத்துக்கு வர்றாருன்னு சொல்லி அந்த ஆலயம் யாருடையதுன்னு சொல்றாரு? தம்முடைய ஆலயம் சொல்றாரு. தேவன் தான் நமக்காக கிறிஸ்துவாய் இறங்கி வந்தார் என்பதை அறிகிறது தாங்க நம்ம நித்திய ஜீவன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரைக்கும் வாசி. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். ஆமென். அப்போ யோவான் ஸ்நானன் யாருக்கு வழி ஆயத்தம் பண்ணான்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்னு சொல்லி எழுதியிருக்கிற வண்ணமாக அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினது யோவான் ஸ்நானன் தான். அவன் கர்த்தருக்கு தான் வழி ஆயத்தம் பண்ணான் இல்லையா? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். காணக்கூடாத தேவனுடைய மகிமையை எல்லோரும் என்ன பண்ணாங்க? மாம்சத்தில் கண்டாங்க. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அப்போ காணக்கூடாத தேவன் காணும்படியாக ஒரு அடிமை சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டது. அவருடைய மகிமையை எல்லோரும் என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க இல்லையா? அப்போ தேவன் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார் அப்படின்றதுதான் சத்தியம். சரி, இது பழைய ஏற்பாட்டுல தேவன் தான் மனுஷனா வந்தாருன்றதுக்கான வசனங்களை பார்த்தோம். சுவிசேஷனா என்ன? அவங்க அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்றாங்க அப்படின்றத நம்ம வசனத்தோடு எடுத்து காட்டணும் இல்லையா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆமென். ஆமென். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை கிறிஸ்துன்னு பிரசங்கிக்கிறது பேரு சுவிசேஷம் இல்ல. இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கணும். கர்த்தர்னா யாருங்க? இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ இயேசுவை கர்த்தர் என்றுதான் என்ன பண்ணோம்? சுவிசேஷம் அறிவிக்கணும் இல்லையா? வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறது. ஆமென். மனுஷனா வந்தது யாருங்க? நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்று பிரசித்தமாய் இருக்கிறது. முதலாம் மனுஷன் மண்ணால் உண்டானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். சரி, இயேசு கிறிஸ்துக்கு மேல எதனா தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்களா? வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுடையவங்கதான்.
மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார் இல்லையா? தாவீதோட குமாரனா மரியாளோட வயிற்றுல ஒரு குமாரனா பிறந்தார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் எழுதியிருக்கு. ஏற்கனவே தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவார் அப்படின்ற தீர்க்க தரிசனத்தையும், தேவன் மனுஷனாக பிறந்தார் என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலையும் பார்த்தோம். இங்க என்ன எழுதிருக்குன்னா, இவருக்கு மேல தேவன் எல்லாம் கிடையாது, இவர் தான் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன்றத அறிகிறதே நித்திய ஜீவன். தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமேன். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துன்னு பவுல் சொல்றாருங்க. யாருங்க மகாதேவன்? நீங்க சங்கீதம் 95ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமா இருக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கர்த்தர் தாங்க மகாதேவன்னா, இயேசு கிறிஸ்துவை மகாதேவன் சொல்லி பவுல் சொல்றாரு. மகாதேவன்னா அவருக்கு மேல தேவன் கிடையாதுன்னு. பேதுருகிட்ட நீங்க யாருப்பா, நான் யாருன்னு கேட்கும் போது, மனுஷனா இருக்கும்போது கேட்கும்போது, நீங்க ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்றார் இல்லையா? ஆமா, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணல, உனக்கு வெளிப்படுத்தல. பிதாவின் ஆவியானவர் என்ன பண்ணாரு, உனக்கு இதை வெளிப்படுத்தினார் இல்லையா? இதே அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு என்ன சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. ஆமென். தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து பேதுரு தேவன் சொல்லிதானே சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணா, ஒரு தூதரு, அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அநேக வஞ்சனை. இயேசு தேவன் சொன்னா ஒன்லி ஜீசஸா நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு கள்ள சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிறது. மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். தெரியாதா பிரதர் உங்களுக்கு? அந்த வசனம் நீங்க வாசித்தது இல்லையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நிச்சயமா, மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். இது யார் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல எழுதியிருக்கு இல்லையா? யார் இந்த மெய் தேவன் சொல்லி அதே யோவானும் எழுதுறாரு இல்லையா? வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை அறிகிறது தாங்க நித்திய ஜீவன். அவங்க 2 பேர் அல்ல, தேவன் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்றத அறிகிறது தாங்க நித்திய ஜீவன். தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்றத நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லையா? அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க படித்தீங்கன்னா, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாததாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிற்று. தேவன் ஒளியா இருக்கிறார்னு வசனம் இருக்கு. அந்த ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் சொல்லி எழுதி. அப்படி இருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் எப்படி இருக்குதான், பொல்லாததா இருக்கிறதுனால அவங்க ஒளியை பார்க்கல இந்த இருளை விரும்புவதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன், அவர் ஒரே தேவன்றத அவங்களால அறிய முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை என்ன பண்ணான், குருடாக்கி வச்சிருக்கான் இல்லையா? அதனால ஜீசஸ் சொல்றாரு, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படிப்பா விசுவாசிப்பீங்க? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலேயும் நான் தான் இருக்கிறேன், கீழே மனுஷனாவும் நான் தான் இருக்கிறேன். இதை நான் சொன்னா நீ எப்படி நம்புவன்ற? ஏன்னா பூமிக்குரிய காரியங்களை சொன்னாலே உங்களால நான் நம்ப முடியலையே, பரம காரியங்களை எப்படிப்பா நம்புவீங்கன்னு கேட்கிறேன். ஏன் தேவனால மேலையும் கீழே மனுஷனாவும் அவரால் இருக்க முடியாதா? பரிசுத்த ஆவியானவரா எல்லாரிடத்திலும் நிறைந்திருக்கிறாருன்னா, அது அவருக்கு சர்வ வல்லவர்னா இது அவருக்கு அற்பமான காரியமாச்சு. இயேசுவை தேவன்றத அறிவிச்சு இந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். அப்போ இத்தனை வசனங்களும் அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு நல்லாவே புரியும், தேவன் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. ரட்சிப்பின் சுவிசேஷம், சத்திய வசனமாகிய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றீர்கள்னு சொல்லி எழுதிருக்கு. இவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவீர்கள் என்று தீர்க்கதரிசிகள் இவரை குறித்து சாட்சி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேதுரு கொர்நேலிய வீட்டுல சொல்லி கொண்டிருக்கும் போதே புறஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார்.
அப்போ இந்த சத்திய வசனத்தை எப்போ எப்போ கேட்டு விசுவாசிக்கிறார்களோ அப்போதே அவர்கள் தேவனுடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இறங்குறார். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மை போல் பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தார் இல்லையா? அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் நம்ம கொடுக்கணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். ஆமென். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, அதை கேட்டு விசுவாசித்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்றார்கள்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேத வசனத்தை விசுவாசிக்கிறோம்னா அதை கிரியையினாலே நம்ம காண்பிக்கணும் இல்லையா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை பிரசங்கித்த போது, அப்ப அந்த நாமத்துல தாங்க வல்லமை உண்டு இல்லையா? அந்த நாமத்தை கேட்ட போது அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அந்த வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க. அதை விசுவாசித்த போது புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எப்போன்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினமே அவங்க எல்லாம் பெற்றாங்க இல்லையா? இப்போ கூட நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கும் போது வசனத்தை சொல்றோம், அதை கேட்கும் போது உடனே என்ன பண்ணாங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. அப்போ இன்றும் அந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணுது? நிறைவேறி கொண்டு வருகிறது. இன்னைக்கும் அதே போல எடுக்கிறாங்க. அவங்க ஒரே நாள்ல கேட்கிறாங்க, அதுக்கப்புறம் வசனங்களை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க? மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. எந்த நாமத்துல நம்மளுக்கு ரட்சிப்புன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலதான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம்னா அது இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். மற்றவர்கள் அது ஞானஸ்தானம் அல்ல. ஞானம் வந்த பிறகு அவரோட அன்பை புரிந்து அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம உடன்படிக்கை சேர்ந்ததுதான் ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட இல்லை என்று எழுதிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலதான் நம்ம என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு. ஏன்னா நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அவர்கள் நெற்றிகளில் அந்த முத்திரை இருந்தது. அந்த முத்திரை என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட நாமம். அந்த நாமத்தை நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்கன்னு எழுதிருக்கு. இதே முத்திரை நீங்க அந்தி கிறிஸ்துல பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை தரித்து கொண்டீங்கன்னு இருக்குது. அந்த முத்திரை எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நெற்றிகளிலும் கைகளிலும் இருக்குதுன்னு அது கீழ்ப்படிதல சொல்றாரு. அப்போ அந்த முத்திரையை எங்க நம்ம தேவனுடைய முத்திரை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெற்றிகள் இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவோட நாமம் தான் அந்த முத்திரை. அதை பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்து தான் நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். இயேசு தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து என்னங்க பண்ணோம்? அவருடைய நாமத்தினாலே நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாக. அப்போ நித்திய ஜீவன் அவருடைய நாமத்துலதான் உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துலதான் நம்ம என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் எடுக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ அவங்கள ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு என்ன பார்க்கணும்? அவங்கள விசுவாசி ஆக்கி அடிமையாக்கணுமா? இல்ல, அவங்கள சீஷர் ஆக்கணும் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் சகல ஜாதிகளும் சீஷர் ஆக்கி என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ அவங்க போய் நம்ம என்ன பண்ணணும்? சீஷர் ஆக்கணும் இல்லையா? வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பே
2 பேராக அனுப்பினார். ஆமென். ஆமென். கர்த்தரும் பாத்தீங்கன்னா 70 பேரை நியமிக்கிறார். நீங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க அப்படின்னு சொல்லி நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க 70 பேர் அனுப்புறதுல நம்மளும் என்ன பண்ணோம், 1:1 அப்படிதான் என்ன பண்ணோம், சுவிசேஷம் பரவும். முதல்ல நமக்கு ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்றாங்க, அது வசனத்தை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கிடைத்த அதே ரட்சிப்பு இன்னொரு சகோதரனுக்கும் கிடைக்கணும் இல்லையா? அதுதானே அன்பு. அப்போ ஆண்டவர் மேல கொண்ட அன்பு நிமித்தம் நம்ம என்ன பண்ணோம், சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டு போனோம். எல்லாரும் சீஷரா இருக்கிறோம். கிறிஸ்து ஒருவரே நமக்கு என்ன இருக்கிறாரு, தலையா இருக்கிறார் இல்லையா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து. ஆமென். ஆமென். அப்போ அந்த பட்டணத்துல பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகர் சீஷனாக்க பின்புன்னு எழுதிருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், சீஷராக்கணும். சுவிசேஷம் அறிவிப்பது எல்லார் தலையிலும் விழுந்த கடமை. சுவிசேஷன் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொல்லி எழுதிருக்கு. அவருடைய ரத்த பலி உங்ககிட்ட கேட்பான்னு சொல்ற. துன்மார்க்கன் சாகவே சாவாய் அப்படின்னு நான் சொல்லும் போது நீ என்ன பண்ணணும், அந்த துன்மார்க்கனை போய் எச்சரிக்கணும். எச்சரிப்புனா என்னது? சுவிசேஷன் தாங்க எச்சரிப்பின் சத்தம். அதை நீ போய் அவனுக்கு சொல்லலைன்னா அவன் துன்மார்க்கத்துல சாவான். அப்படி அவன் சாவும் போது அந்த ரத்த பலி நான் அவங்ககிட்ட கேட்பேன். இதே நீ கேட்டும் அவன் கீழ்ப்படியாம போனானா அந்த ரத்த பலிக்கு நீ சுத்தமா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அப்போ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மளோட கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா என்ன பண்ணும், திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும். சரி, சுவிசேஷம் அறிவிக்க பணம் தேவையான்னு கேட்டா, சுவிசேஷம் அறிவிக்க பணம் தேவையில்லைன்னு இயேசுவும் அப்போஸ்தலரும் நம்மளுக்கு வசனத்தின் மூலமா சாட்சி சொல்றாங்க. வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். ஆமென். ஆமென். நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சியும் இல்லாமல் அனுப்பின போது அது ஏதாவது உங்களுக்கு குறைந்துச்சாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றாங்க ஒன்றும் குறைவில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு, வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்ன்றாரு இல்லையா? அப்போ இலவசமா தான் இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றோம், நம்ம இலவசமா தான் கொடுக்கணும். வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். வலிக்கு பையாவது 2 அங்கியாவது பாதரட்சையாவது தேடி வைக்க வேணாம். வேலையால் என்ன பண்றாரு, அந்த ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கு. அப்போ நம்ம அங்க போறோம், அங்க தங்குறோம் அப்படின்னா அங்க அவங்க கொடுக்கறதையோ இல்ல அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க இல்ல தங்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பாத்திரம் இருக்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம போகும். கர்த்தர் நம்மளை அனுப்புறார், அவர் அனுப்பினவர் அங்க தேவைகளை நம்மளை சந்திப்பார். அப்போ சுவிசேஷம் அறிவிக்க பணம்லாம் தேவையில்லைங்க. விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு இருந்தாலே போதும். ஆண்டவர் மேல அன்பு இருந்தாலே போதும். நம்ம என்ன பண்ணலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம். சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் சொல்லி பவுல் சொல்றாரு இல்லையா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்க. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். ஆமென். சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அப்போ நம்ம ஒரு கூலிக்கு அதை வேலைக்கு போற மாதிரி ஒரு கூலி வாங்கி அதை வேலை செய்யறது இல்லாம மனப்பூர்வமா இலவசமாய் பெற்றும் இலவசமாய் செய்யணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் அன்பின் நிமித்தம் இதை நமக்காக செஞ்சு முடிச்சாரு. அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த நன்றி அறிதல் உள்ளதோட அன்போடு நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை செலவில்லாம நம்ம ஸ்தாபிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். நம்ம வேலை செஞ்சுதாங்க சாப்பிடணும். நம்ம வேலை செய்யாமலாம் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். ஆமென். இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். ஏன்னா இன்னைக்கு அநேக பேர் இருக்கிறாங்க, வேலைக்கு போறவங்களை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துக்கும் தேவனுடையதுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, நீங்க எப்படி உலகத்துல வேலை செஞ்சுட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. ஆனா வசனம் அப்படி சொல்லுங்க.
இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு நாங்க வேலை செஞ்சு நாங்க சாப்பிட்டோம். தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணோம்? இலவசமாய் பிரசங்கித்தோம் பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 4:12 வாசிக்கலாம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். ஆமென். எங்கள் கைகளாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் சொல்லிதான் வேத வசனம் எழுதிருக்கு. அப்போ வேலை செஞ்சுதாங்க சாப்பிடணும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். அப்போஸ்தலர் 20:33 வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆமென். ஆமென். ஒருவருடைய வெள்ளி ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் என்ன பண்ணல, இச்சிக்கலன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ அதெல்லாம் வாங்கினா இச்சை பாவம் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளை என்ன பண்ணிச்சான்? இந்த கைகளே வேலை செஞ்சிச்சு. எதனால? இப்படி பிரயாசப்பட்டு பலவீனங்களை தாங்கணும்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரா? என்னன்னு? வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். எப்பங்க சொன்னாரு? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த வார்த்தையை மட்டும் நினைவுக்க வேண்டும் என்று எவ்விதத்திலும் நினைவார்ந்தார். அப்போ இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு என்ன பண்ணாரு? காண்பித்தேன்னா மாதிரியாக காண்பித்தேன்னு அர்த்தம். அப்போ எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா இருந்திருக்கிறார் இல்லையா? அதே போல நாமளும் குற்றம் சாட்டப்படாதவர்களாக ஒழுக்கமாகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினவுள்ளவர்களாகவும் புறாக்களை போல கவடற்றவர்களாகவும் இருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்மளுடைய கர்த்தர் தான் நம்மளை அனுப்புறாரு இல்லையா? அனுப்புனவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? பார்த்துப்பாரு. வேலையால் கூலிக்கு பாத்திரமா இருக்கிறாரு அப்படி சொல்லி எழுதிருக்கு. சரி, இப்ப நம்ம புறப்பட்டு போறோம், ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க போறோம். எங்க தங்குறது? யார் வீட்டுல வேணா நம்ம தங்கலாமா? வாசிக்கலாம். மத்தேயு 10:11-13 வரைக்கும் வாசிக்கலாம். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபத்தமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கடவது. ஆமென். ஒரு பட்டணத்திலேயாவது ஒரு கிராமத்திலேயாவது நீங்க உள்ள போகும்போது அதுல அவன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறாங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க அப்படின்றதுக்காகவும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க அப்படின்றத அவங்க விசுவாசிகளா இருக்கிறாங்கன்றத நீங்க விசாரித்து அறிஞ்சீங்கன்னா நீங்க புறப்படும் அளவும் அந்த வீட்டுல என்ன பண்ணலாம்? நீங்க தங்கி இருக்கலாம். அந்த வீட்டுக்கு சமாதானம்னு போய் சொல்லுங்க. முதல்ல அவங்கள வாழ்த்துங்க, கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்துங்க. அந்த வீடும் அவர்களும் அந்த வசனத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் பாத்திரவானா இருந்தாங்கன்னா, ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, அதை ஏற்றுக்கொள்வார்களானால் அந்த சமாதானம் அவர்கள் வீட்டிலும் அவர்களுடைய குடும்பத்திலும் தங்கும். அதை ஏற்றுக்கொள்ளாம அசட்டைக்காரர்களா இருந்தா, உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான்னு சொல்லியது. இப்போ நம்மளை அனுப்புனது யாருங்க? இதோ நான் ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களுக்குள்ளே அனுப்புறேன்னு சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ நம்ம அசட்டை பண்ணுகிறவங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணுகிறாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. சரி, அங்க போறோம், அந்த வீட்டுல ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிடலாமா? வாசிக்கலாம். லூக்கா 10:7-9 வரைக்கும் வாசிக்கலாம். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். ஆமென். அப்போ ஒரு வீட்டுக்கு போய் சத்தியத்தை சொல்றோம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா நம்ம தங்கி இருக்கிற அந்த வீட்டுல என்ன பண்ணலாம்? சாப்பிட எதனா கொடுத்தாங்கன்னா சாப்பிடலாம். ஏன்னா வேலையால் தன் கூலிக்கு பாத்திரமா இருக்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கும் போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால், அப்ப நம்மளை ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஆண்டோடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம்.
அவ கர்த்தரை அவங்க ஏற்றுக்கொண்டானா அவர்கள் உங்களுக்கு முன் வைக்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, எதுவுமே விசாரிக்காம நீங்க என்ன பண்ணலாம், புசிக்கலாம். சரி, கடையில இருந்து வாங்கி வராங்க, நம்ம சாப்பிடலாமா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:25 வசனம் வாசிக்கலாம். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். ஆமென். கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ கடையில இருந்து வாங்கி வந்து கொடுக்குறாங்க, இல்ல நம்ம போய் சாப்பிடுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எதையுமே நம்ம விசாரிக்க தேவையில்லை. கர்த்தரால தான் எல்லாமே சகலமும் உண்டாயிருக்குது. அதனால ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணணும், சாப்பிடணும் இல்லையா? தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. சரிங்க. ஆனா ஒரு புறஜாதி வீட்டுக்கு போறோம் சுவிசேஷம் அறிவிக்க. அந்த புறஜாதி வீட்டுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவங்க சாப்பிட கொடுக்குறாங்க. அப்போ சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலாம். ஆனா அந்த இடத்துல நான் இதை விக்கிரங்களுக்கு படைத்தது அப்படின்னு அவன் நம்மளுக்கு தெரிவித்தானா நம்ம என்னங்க பண்ணணும்? அதை சாப்பிடக்கூடாது இல்லையா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:27-28 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் அவ்விசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனச்சாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனச்சாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். ஆமென். அப்போ அவிவிசுவாசி ஒருத்தர் இருக்கிறான், அவன் விருந்து கலைக்கிறான், இல்ல சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, அங்க போறோம், அப்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அன்பு நிமித்தம் கேட்டாங்கன்னா ஒன்றையும் விசாரியாமல் அவன் நம்ம கொடுக்குறத நம்ம சாப்பிடலாம். ஆனா அது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதுன்னு அவன் சொல்வானால் அவன் அறிவித்தது நிமித்தம் மனசாட்சி நிமித்தம் நம்ம என்ன கூடாது, அதை புசிக்க கூடாதுன்றது கர்த்தர் தெளிவா சொல்றாரு. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போறோம், அங்க சில காரியங்கள் நன்மையான ஈவுகளை நம்மளுக்கு கொடுக்குறாங்க, இல்ல சாப்பிடுறதுக்கோ தங்கறதுக்கோ அவங்க பாத்துக்கிறாங்கன்னா அது கர்த்தர் வேலையாளுக்கு என்ன சொல்றாருன்னா அது கூலின்றாரு இல்லையா? அதே போல அதை செய்கிற அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 10:40-42 வரைக்கும் வாசிக்கலாம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி எனும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் எனும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன் எனும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்புறவன் ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசிக்கு ஏதாச்சும் செஞ்சா அதுக்கான பலன் நீங்க அடைவீங்க. நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவாங்க இல்லையா? சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு சிறியவங்களுக்கு போய் ஒரு தண்ணி கலசத்துல வரவங்களுக்கு ஒரு தண்ணி கலசம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அந்த பலனை கூட நீங்கள் அடையாமல் போக மாட்டீங்க என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமா அதுக்கான பலனை தேவனுடைய ராஜ்யத்துல வரும் இல்லையா? ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய பவுல் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா கைகளால வேலை செஞ்சு சாப்பிட்டாருன்றதான் பார்த்தோம் இல்லையா? ஆனா அங்க ஒரு வீட்டுக்கு போகிறாரு, அங்க எதனா கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் அங்க வாங்கி புசிக்கிறாரு. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:16-17 வசனங்கள் வாசி. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஆமென். என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நாடாம அது எதுக்காக வாங்கினாரா? உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி அதை நாடுகிறேன். அப்போ அவங்களுக்கான பலன் கிறிஸ்துவோட வரும்போது கிடைக்கும்படியாக கர்த்தர் அப்படி என்ன பண்றாருன்னா பவுல் அதை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? பிலிப்பியர் 4:3-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். பவுல் சொல்றத பாருங்க, என் உடன் வேலையாட்கள் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட பிரயாசப்பட்டாங்க, அவர்கள் நாமம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கலாம். அதனால எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்றாரு. அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போறோம், ஒரு வீட்டுல தங்குறோம், இல்ல அந்த இடத்துல இருக்கிறவங்க கூட்டு போறாங்க, அங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்கன்னா கூட உடன் வேலையாட்கள் அவங்க பிரயாசப்படுற அவங்களுடைய நாமம் எங்க எழுதியிருக்கான்? ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கொடுக்கிற ஒரு கலசம் தண்ணி இருக்கு இல்லையா, அதுக்கான பலனை நீங்கள் அடையாமல் போக முடியாதுன்ற. நிச்சயமா நம்ம செய்யற எல்லா கிரியைக்கு ஏற்ற பலன் நமக்கு இருக்குது. அவன் கிரியை ஏற்ற பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்றா இல்லையா. சரி, அங்க இருக்கிற நோயாளிகள் எல்லாம் சுத்தப்படுத்தும் போது நம்ம கை வைக்கிறோம், அந்த நோய் நம்மளுக்கு பரவிடுமா? இல்ல பிசாசை தொடுத்துறோம், அதனால அந்த பிசாசு நம்மளை தாக்குமா? அப்படின்ற நிறைய கேள்விகளை நம்ம கேட்கறத நான் பாக்குறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா தேவனுடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அந்த நாமத்தின் அதிகாரம், சகல அதிகாரங்களையும் ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒன்றுமே என்ன பண்ணாது, உங்களை சேதப்படுத்தாது. தைரியமா இயேசு கிறிஸ்து நாமத்துல என்ன பண்ணுங்க, விசுவாசத்தோட துரத்துங்க. வாசிக்கலாம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 17-20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். ஆமென். 70 பேரை கர்த்தர் அனுப்புறாரு இல்லையா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே உமது நாமத்தினால அப்படின்னும் போது அவரோட நாமத்தோட அதிகாரத்தை, சகல அதிகாரத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றாரு இல்லையா. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டு அவரோட நாமத்துக்கு எல்லா பிசாசுகளும் அஞ்சு நடுங்கும். அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? கர்த்தர் கொடுத்திருக்காரு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். யாருங்க நம்மளுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். அப்போ விசுவாசத்தோட கிரியைகளை நடப்பீங்க. அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் சொல்லி எழுதியிருக்காரு. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அது மாத்திரம் கிடையாது, பிசாசுக்கு கீழ்ப்படுறதுனால, இந்த அற்புதங்கள் நடக்கிறதுனால நீங்க சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிசாசை கட்டுறன்னு சொல்லுவாங்க. பிசாசெல்லாம் கட்ட முடியாது. அவனிலும் பலவான் வந்துதான் அவனை கட்ட முடியும்னு ஆண்டவர் உண்மையா சொல்றாரு. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் பிசாசை கட்டுவார். நம்மளால பிசாசை துரத்த தான் முடியும். அவனை அந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கான சகல அதிகாரமும் நம்ம கொடுத்திருக்கிறார் இல்லையா. இதே வசனத்தை மார்க்லயும் ரிப்பீட் பண்றாரு. வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். அப்போ விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளம்னா விசுவாசம் இருந்தாதான் இது நடக்கும். ஆண்டவர் சகல அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த நாமத்தின் மேல் நமக்கு விசுவாசம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும்ன்ற விசுவாசம் உங்களுக்குள்ள முதல்ல இருக்கணும். விசுவாசம் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்புவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குறித்தாலும் அது என்ன பண்ணாது, அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப வியாதிஸ்தர் மேல கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இதெல்லாம் அந்த நாமத்தின் மீது நீங்கள் விசுவாசமா இருந்து, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு சகல அதிகாரமும் கொடுத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இதை நம்ம செய்ய முடியும். அப்பதான் அது நம்ம விட்டு ஓடிப்போம். சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கணும் இல்லையா. இப்போ எல்லாமே நம்மளுக்கு இது ஈஸியில நடக்குமான்னு கேட்டா, நம்ம சுவிசேஷ காரியங்களுக்கு போறோம், அங்க நிறைய உபத்திரங்களும் இன்னல்களும் ஏற்படும். எப்படி இருந்தாலும் நம்ம அன்போடு சுவிசேஷம் அறிவிக்க வந்திருக்கிறதுனால அந்த சுவிசேஷத்துக்காக நாங்க தீங்கு அனுபவிக்கும். நம்ம எப்பவும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால்
நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. ஆமென். பவுல் என்னங்க சொல்றாரு? கர்த்தரை பற்றி சாட்சி குறித்தாவது, சுவிசேஷத்து நாமத்தின் வெட்கப்படாம, அவர் நாமத்தை குறித்து வெட்கப்படாம தேவ வல்லமைக்கேற்ற சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கிறதுக்கும் நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் இல்லையா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். ஆமென். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவின்றார். எதுக்காக? சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போ அதற்காக நிச்சயமா என்ன வரும்? இடர்கள் இன்னல்கள்லாம் வரதான் செய்யும். ஆனா நம்ம நிச்சயமா அதற்கான பலனை அடைய போறோம் இல்லையா? அதனால சுவிசேஷம் அறிவிக்கும் போது நமக்கு சில தீங்குகள் வரதான் செய்யும். ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கணும். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆமென். ஆமென். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு பாதகன் போல, ஒரு குற்றவாளி போல என்ன பண்றாரு? ஜெயில கட்டப்பட்டிருக்குது நம்ம பாக்குறோம். பவுல் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அவரு தேவ வசனம் கட்டப்பட்டு இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா இல்லைங்க. அந்த சிறைச்சாலையில என்ன பண்றாரு? அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அந்த சிறைச்சாலையில இருக்கிறவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாரும் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்ப தேவ வாசனம் என்ன பண்ணல? கட்டப்பட்டு இருக்கல. அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு சொல்லி எழுதி. அப்ப உண்மையும் உத்தமமாய் நம்ம நடக்கணும்னு நினைச்சா இந்த உலகத்தார் என்ன பண்ணுவாங்க? நம்ம பகைப்பாங்க இல்லையா? அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார்னு சொல்லி வேதத்துல எழுதி. அப்போ சுவிசேஷ நிமித்தம் இன்னல்களையும் இடர்களையும் ஏற்படும். அதற்காக நம்ம எதை இழுக்கிறோமோ அதை 100 அத்தனையாயும் பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வோம் சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுது. வாசிக்கலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஆமென். ஆமென். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான்னு சொல்லி எழுதியிருக்கு. என் நிமித்தமாகவும் சுவிசேஷம் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் இல்லையா? இதே மார்க்ல 10ஆம் அதிகாரத்திலும் இதே வசனத்தை சொல்றாரு. என் நிமித்தமாவது சுவிசேஷம் நிமித்தமாவது வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுதும் இம்மையிலே துன்பங்களோட கூட 100 அத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாயையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்போ நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதை 100 அத்தனையா நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்மளுக்கு கிடைக்க போற மகிமை மகா பெருசு இல்லையா? அப்போ கிறிஸ்துவோடைய நம்ம பாடுகள் பட்டா அவருடைய கூட நம்ம அரசாளுவோம்னு சொல்ற வசனத்தையும் நம்ம பாக்குறோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன்னு சொல்லி எழுதி. இப்போ நமக்கு கிடைக்க போற மகிமை மகா பெருசு. அதை மனுஷனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரே ஒரு வசனத்துல நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போது நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆனா அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாவே நீங்கள் அவரை தரிசிக்க போறீங்க, அவருக்கு ஒப்பாய் மாற போறீங்கன்னு சொன்னா யோவான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின விஷயத்துல பார்க்கும்போது செத்தவனை போல் விழுந்தான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நமக்கு கிடைக்க போற மகிமை மகா பெருசு. இன்னைக்கு நம்ம படுற பிரயாசம் வருத்தம் இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆமென். ஆமென். உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும், சுவிசேஷ நிமித்தம் நம்ம படுற பிரயாசத்தை, அவர் நாமத்து நிமித்தம் நம்ம காட்டுற அன்பை இதெல்லாம் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு.
அவன் கிரியேத்த பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்றாரு இல்லையா? உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்குது. அதனாலதான் அந்த நீதி என்ன பண்றோம், நம்ம பிரசங்கிக்கிறோம். நோவா நீதியை பிரசங்கித்தான் எழுதிருக்கு. ஜலப்பிரளயத்துல அனைவரும் மரித்து போனாங்க. ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போச்சு. அது கர்த்தர் நீதியாக கொடுத்த தண்டனைன்னு சொல்லி எழுது நியாயத்திற்கு. அதே போல இப்போ 3ஆம் உலக போர் நெருப்பினால் என்ன பண்றாரு, தீக்கிரைக்காக நான் உலகத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இதுவும் நீதிதான், கீழ்ப்படியாதவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை. அப்படிப்பட்ட அந்த நீதியை பிரசங்கிக்கிற நீங்களும் கர்த்தரோடு என்ன பண்ண போறீங்க, அவர் வருகையில நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார்னு சொல்லி எழுதிருக்கு. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால வெக்கப்படாம சுவிசேஷத்தை என்ன பண்ணும், அறிவிக்க போங்க. உங்களுக்கு எத்தனை வசனம் தெரியுமோ அந்த வசனத்தோட தைரியமா போங்க. கர்த்தர் தாமே உங்களோட இருப்பார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமா இருக்கிறது. வேலையால் எஜமானுக்கு எப்ப காத்திருப்பானா, வேலை செஞ்சா மட்டும்தான் கூலிக்காக எஜமானுக்காக காத்திருக்க முடியும். அதனால இனி நேரத்தை வீணடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, காலத்தை பிரயோஜனப்படுத்திங்க, புறப்பட்டு போங்க. யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமோ அவங்களுக்கு எல்லாமே அறிவிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதமா பிரசங்கம் பண்ணுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஆமே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, இன்னைக்கு உங்களுடைய பத்திய சுவிசேஷத்தை நாங்க எப்படி பிரசங்கிக்கணும்ன்றத உங்களுடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இதை பத்தி கேட்கிற யாவருக்கும் நாங்க சாந்தத்தோட பொறுமையோட சொல்ற அந்த கிருபையை கொடுங்கப்பா. இரக்கமுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களை நீங்கள் திறந்தது போல, விசுவாசத்தின் கதவை நீங்கள் பிரஜாதிக்கு எங்களுக்கு திறந்தது போல, இன்னும் அநேகருக்கும் இந்த விசுவாசத்தின் கதவை நீங்க திறந்து அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியும் உண்மையான சத்திய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து நாமத்தினாலே அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஒரு வருகைக்கு ஆயத்தமா இருக்க தகுதிப்படுத்தவர்கள் கர்த்தாவே. இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, உண்மையுள்ள தேவனே, கொண்டாடுகிறோம், நீ போற்றுகிறோம், நீ துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் கிருபையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. உங்களுடைய நீதியை நீ செலுத்த வருகிறீர் கர்த்தாவே. அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே கரைத்திரை அற்றதாக பரிசுத்தமாக காணப்பட எங்களை நீங்கள் சோதித்து அறிந்து எங்களை புடமிட்டு உமக்கு பிரியமானதை செய்ய எங்கள் இருதயங்களை ஏவி அருள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் உள்ளவனை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா, இரக்கமும் நீதி உள்ள தேவனை எங்கள் மீது இரக்கமாயிரும். அந்த கல்லனை ரட்சித்தது போல எங்கள் மீது மன இரக்கமாயிருந்து கிருபையாயிருந்து எங்களை ரட்சித்தரணும். அப்பா, உண்மையை நம்பி இருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர் வேலை ஸ்தலத்தையும் எல்லாவற்றையும் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் தேவ வசனங்கள்ல வளரும்படியாகவும் தேவனை அறிகிற அறிவில் மேன்மேலும் வளரும்படியாகவும் கிருபை செய்தலும் துதியும் கனமும் மகிமை என்றென்றைக்கும் உமக்கே செலுத்துகிற ராஜா இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.